மண்ணில் புதைக்கும் கண்களை மனிதரில் விதைப்போம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, வாழ்க்கை என்பதை நிரூபித்து காட்டியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாடத்தட்டு விளை கிராமம். 8000 மக்கள் தொகை கொண்ட இந்த கிராமத்தைச் சேர்ந்த 10 வயதிற்கு மேற்பட்ட அனைவருமே கண்தானம் செய்ய முன்வந்துள்ளனர் என்பதும் வியப்பை தரும் செய்தியாகும். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் அருகே மாடத்தட்டு விளை கிராமத்துக்கு சென்றால் மண்ணில் புதைக்கும் கண்களை மனிதரில் விதைப்போம் என்ற வாசகங்கள் தான் உங்களை வரவேற்கும். அதற்கேற்றாற் போல கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த 126 பேர் கண்தானம் செய்துள்ளனர். இதன் மூலம் 252 பேர் இந்த உலகத்தை இன்னமும் கண்டு ரசிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். இதனால் இந்த கிராமத்தை தான கிராமம் என்று அழைப்பதாக பெருமிதம் கொள்கின்றனர் இவ்வூர்வாசிகள். மாடத்தட்டு விளை பங்கினை தான கிராமம் என்று அழைக்கின்றார்கள். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த ஊரில் உள்ள 123 பேர் தங்களுடைய கண்களை தானம் செய்துள்ளார்கள். மாடத்தட்டு விளை கிராமத்தைச் சேர்ந்த 5000 பேர் இதுவரை கண்தானம் செய்ய முன்வந்துள்ளனர். இதற்காகவே திருக்குடும்பம் என்ற இயக்கம் இங்கு செயல்பட்டு வருகிறது. கண் தானம் செய்தவர்களின் புகைப்படங்கள், பெயர்கள் அந்த ஊரில் உள்ள பெயர் பலகைகளில் எழுதி வைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றன. இந்த அற்புதமான மாற்றத்திற்கு வித்திட்டவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதும் வியப்புக்குரியதாகும். இந்த ஊரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் 10 வயசுக்கு மேல உள்ள குழந்தைகள் எல்லாருமே தங்களுடைய கண்களை தானம் பண்ணிருக்காங்க. இப்படி 1000க்கும் மேற்பட்ட கண்கள் தானம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இறந்தவங்க தன்னுடைய கண்களை தானமா பண்ணிருக்காங்க. சுமார் 126 கண்கள் இதுவரை தானமா பண்ணி இந்த உலகத்துல கண் தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளி ஒருவர் விதைத்த விதை மாடத்தட்டு விளை கிராமத்தில் விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது. அது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவ வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் விருப்பமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் தாகூர்.